ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். இப்ப நீங்க பேசலாம். சார் இப்போ சாவரன் கேரட்டுங்களா சார்? என்ன சார்? சாவரன் கேரட். ஆமா, சாவரன் கேரட் வந்து எல்ஐசிக்கு மட்டும் ஆயிருக்குதா அல்ல மற்ற கம்பெனிக்கு இருக்குங்களா? இப்படி ஒரு கேள்வியை பழனி வேல் கேட்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்ஐசிக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல இல்ல அதை சொன்னீங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்போ சார் இதோடைய இதே பாத்தீங்கன்னா செக்ஷன் 37 ஆஃப் எல்ஐசி ஆக்ட். அது 37 கொண்டு வந்து வீட்டுக்கு யாரும் கிடையாது. இன்சூரன்ஸ் ஆக்ட் கிடையாது, அது எல்ஐசி ஆக்ட். எல்ஐசி ஆக்ட், எல்ஐசி ஆனா இவங்களுக்கு யாரும் கிடையாது, மற்ற நிறுவனம் கிடையாது. ஆனா ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால கேட்டாங்க. அவன் 1000 சொல்லுவான் சார், அதுக்கு ப்ரூஃப் கேளுங்க. இல்ல இல்ல தெளிவிட்டேன் சார். நீங்க முன்ன சொன்னீங்களா டாடா ஏஐஏல எப்படி இந்த 3000 நம்பர் வந்து தெரியல, அதே சார் தான். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அதாவது உண்மையிலேயே இனிமேல் வந்து அப்படி சொன்னாங்கன்னா உள்ள ப்ரௌச்சர் எடுத்து நாங்க பார்க்க வேண்டியது கீ, அடுத்தது பெனிஃபிட்ஸ் என்ன நமக்கு இருக்கு அப்படின்றத சரியான சார். உண்மையிலே அதாவது நன்றி நன்றி சார். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அப்படி ஒவ்வொன்னா பேசலாம். முருகன் சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு குழந்தைக்கு வந்து வாத்தியார் வந்து எப்படி பாடம் நடத்துறாரோ அது மாதிரி கிளீனா புரியுற மாதிரி சார் எங்களுக்கு நடத்துனீங்க சார். உண்மையிலே அருமையா இருந்தது சார் இந்த செஷன். நன்றி சார். எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் செஞ்சு இது மாதிரி யாருமே எங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்ததே கிடையாது சார். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது சார். ஏன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேற வேற இது நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியுது சார். கண்டிப்பா சார், இது மாதிரி இதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். அதாவது முருகன் ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போதுதான் வீட்டோட மதிப்பு தெரியும். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட மதிப்பு தெரியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே. சுமதி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் இன்னைக்கு அலமேலு மேடம் ஜீவன் தாரா 2 2.5 கோடி கொடுத்திருக்காங்க சார். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க நம்ம குரூப், ஆமா நம்ம குரூப்லயே நம்ம எல்லாம் போட்டிருந்தோம். அவங்களும் நம்ம இந்த ட்ரைனிங்ல இருக்காங்க அவங்க மேடம். அதான் சார், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க மேடம். அவங்க அத கொஞ்சம் அந்த பிளான பத்தி கொஞ்சம் அவங்க சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க சார். இவ்வளவு பெரிய எல்லா பிளான் நம்ம எடுத்தாச்சு மேடம். இல்லைங்க சார், அவங்க எப்படி இத அப்ரோச் பண்ணாங்கன்ட்டு இவ்வளவு பெரிய பிரீமியம் வாங்குனதுக்காக அது அவங்ககிட்ட தான் நீங்க அவங்ககிட்ட இண்டிவிஜுவலா பேசுங்க. இருக்கான்னு தெரியல. நம்ம இந்த குரூப்ல இத வேண்டாம். இப்ப இன்னைக்கு நடந்த கிளாஸ பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு அதான் சார், எங்களுக்கு கம்பேர் பண்ணி நடத்த உங்களை தவிர யாருமே இந்த அளவுக்கு நடத்தினது இல்லைங்க சார். தேங்க்ஸுங்க சார். நாங்க ஃபீல்டுக்கு போனா எங்களுக்கு நாங்க ஒரு பலத்தோட போறது இந்த கிளாஸ் தாங்க சார். அதான் தனி செஷனா உங்களுக்கு நடத்தணும்ட்டு அன்னைக்கு வந்துருச்சு. ஆமா, உண்மையிலே அன்னைக்கு நடத்திருந்தோம்னா எல்லாத்துக்கும் இவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். நான் உங்க போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இத இது பண்ணி நானு ஒரு பாலிசியே குடிச்சிருக்கேங்க சார். ஆமா, முன்னாடியே ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்க. ஆமா ஆமாங்க சார். அதனால வந்து நாங்க பிரைவேட் இன்சூரன்ஸ கம்பேர் பண்ணி சொல்ல எங்களுக்கு ஒரு பெரிய செஷன் சார். இது காட்ஸோட கிஃப்ட். உங்க மூலமா எங்களுக்கு காட் வந்து நடக்கணும்னு நினைச்சிருக்காருங்க சார். ஓகே, நன்றி மேடம். நன்றி மேடம். சிவசக்திவேல். சிவசக்திவேல் பேசுங்க. சிவசக்திவேல். ரொம்ப சார் பேசுறேங்க, கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். இந்த மாதிரி எந்த கிளாஸ் நீங்க நடத்தினாலும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்க கத்துக்கிட்டே இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் மேன்மேலும் முன்னுக்கு வர முடியும். ஜெயராம் சொன்னது மாதிரி ஒவ்வொரு மந்த் இனிமேல் 2 லட்சம் கமிஷன் வாங்குவது எப்படி நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடலான்னு இருக்கேன் அடுத்தது வந்து. கண்டிப்பா சார், எந்த கிளாஸ்னாலும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி. சோம்நாத் சார். ஹலோ, சொல்லுங்க சிவசக்திவேல். ஓகே சார். ஓகேங்க. ஓகே ஓகே, கனெக்ஷன் இதாயிருச்சுங்க. நன்றி நன்றி நன்றி. சோம்நாத் சார். சோமநாதன் சார். சார் சோமநாதன் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். இல்ல வண்டில இருந்து கீழ வந்துட்டீங்களா?
சார் வந்துட்டேன். அதுக்கு பாதிக்கு மேல தான் சார் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் பை எல்ஐசி உடைய வேறுபாடத்தை நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்களா சார்? அப்பதான் வந்து நான் முழுமையா அந்த கிளாஸை கேட்டேன் சார். ஓகே ஓகே எனக்கு வந்து எல்லாமே பிரைவேட் இன்சூரன்ஸுக்கும் நம்ம எல்ஐசிக்கும் என்ன வேறுபாடுன்றதை கிளியரா நான் தெளிவா புரிஞ்சுக்கினேன் சார். ஓகே ஐ எம் ஹேவிங் வெரி மச் கான்ஃபிடென்ட்டா இப்ப வந்து நான் எல்ஐசி நம்ம பாலிசி விக்கலான்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு சார் உங்க கிளாஸ் அட்டென்ட் ரொம்ப பண்ணதுல. நன்றி. அதான் இந்த கிளாஸோட பர்பஸே அதான். இந்த கிளாஸோட பர்பஸே அதான். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பழனிசாமி சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து நிறைய நீங்க முன்ன சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய வீடியோ பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்குங்க. அந்த தெளிவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த ஹோம்ஒர்க் பண்ணா மட்டும் தான் இன்னும் எனக்கு 50% தெளிவா இருக்குது. மைண்ட்ல ஏறிடுச்சு. ஆனா அது நீங்களா இண்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த மண்டையில உள்ள போகும். கண்டிப்பா நம்ம என்னமோ சொல்றோம் சூப்பரா இருக்குதுன்ட்டு. ஆனா சூப்பரா இருக்கு. ஆனா தெளிவு வேணும்னா இந்த 3ஐயும் பார்த்து அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கேன். அதுக்காக இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கேன். கரெக்டுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். லட்சுமி நரசிம்மன். வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம், நல்லா கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் சார். போஸ்ட் தான் சார் நான் தவறி விட்டுட்டேன். நானு அது கொஞ்சம் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டேன். நானு இந்த செஷனை வெயிட் பண்ணி நான் அட்டன் பண்ணிருக்கேன். நான் உங்களது எல்லா வீடியும் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நானு மிக அருமையா இருக்கும். ஒரு தாய் வந்து தன் மகனுக்கு எப்படி ஃபீடிங் பண்ணாலும் அது மாதிரி பண்ணிருக்கீங்க சார். எங்களுக்கெல்லாம் தெய்வம் தந்த ஒரு அருள்தான் சார். சொல்ல வரல எனக்கு. அதாவது உங்களுடைய எல்லாம் நீங்க கொடுக்கிற உற்சாகம் உத்வேகம் தான், வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா சார். நீங்க ஏதாவது கிளாஸ் எடுத்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணுங்க. கண்டிப்பா தவறாம கலந்துக்கணும் சார். நாங்க அதுல கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். பெரியசாமி சார். அதுவும் இல்லாம ஒரு சார், அதுவும் இல்லாம செஷனை வெயிட் பண்ணி கலந்துக்கிறேன்னாக்கா அதுக்கு பிரபஞ்சம் தான் காரணம் சார். பிரபஞ்சம் தான். கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். போன கிளாஸ் தவற விட்டதுக்கு இந்த கிளாஸ் நான் பிராஜெக்ட் தேடிக்கு அட்டெண்ட் பண்ணி நானு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். பெரியசாமி சார். சார் வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி சார். சொல்லுங்க சார். அந்த டாடா ஏஐ இதுல என்ன சார் பண்றாங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ்ல சொன்னீங்கல்ல, பர்சன்டேஜ் நம்மளே 1.34 இருந்தது நம்மளது. அவனுக்கு வந்து பார்த்தா 0.97 இருந்தது. என்ன நம்பரு? நம்பர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆனதுங்க. ஆமா ஆமா ஆமா. அவன் வால்யூமே சொல்றது இல்லைங்க, அமௌண்ட்டை பத்தி காட்டுறத ஹிட்டன் பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் மட்டும் சொல்லி ஒரு இடத்துல பார்ட்டிகிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான் என்னுடைய கிளைண்ட் கிட்ட. எல்ஐசி என்ன பெருசா பண்றீங்க, 1.34 இருக்கு. அவன் டாடா பாத்தீங்கன்னா 0.97. உங்களோட கிளைம் ரேஷியோ கம்மி, பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க சீப்பா கொடுக்குறாங்க. வால்யூம் உள்ள கிளைம் ரேஷியோ சார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. சார் இப்ப நடந்து போறோம், அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க சார் குரூப்ல. அதெல்லாம் வந்தாச்சு மிஸ்டர் பெரியசாமி. இதோட பிபிடி எல்லாம் உங்களுக்கு முதல்லயே அனுப்பிச்சிங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அனுப்பியாச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே சார். தேங்க் யூ. நான் கவனிக்கல. ஓகே, நன்றி நன்றி. அப்புறம் நண்பர்களே, வேற யாராவது ஒன் மோர் டவுட் சார். ஒன் மோர் டவுட். சொல்லுங்க சார். இந்த சால்வன்சி ரேஷியோ சொன்னீங்களா 1.98? ஆமாங்க. அது பேஸ்ட் ஆன் எப்படி சார் எடுக்கறாங்க? அந்த நம்மளுக்கு 1.5 கீழ இருக்க கூடாங்க எனி இண்டஸ்ட்ரி இல்லீங்களா? ஆமா, 1.5ங்கிறது பெஞ்ச்மார்க். ஆமாங்க. அந்த 1.99 எதை வச்சு சார் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம எல்ஐசில? அது நம்மளுடைய இன்ஃபோர்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்துட்டு அது வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது. அதாவது 1க்கு 2 மடங்கு சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரிங்க. அது ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்குலாம் நமக்கு வந்து புரியாதுங்க. ஓகே ஓகே. அதாவது இன்னைக்கே வந்து எல்லாரும் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா, இன்னைக்கே பாலிசி போட்டவங்க எல்லாம் வந்து என்னுடைய பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னு கேட்டா கூட நம்மளால வந்து கொடுக்க முடியும். ஆமா. அது வந்து 1.5 கீழ இருந்தா முடியாது. 1.5 மேல இருந்தா தான் கொடுக்க முடியும். ஆமா, 1.5 மடங்கு ரிசர்வ் இருக்கணுங்க நம்மகிட்ட. ரிசர்வ் இருக்கணும். ஓகே. ஆமா, நம்ம கிட்டத்தட்ட இப்ப 2 மடங்கு வந்துட்டோம். 2 மடங்கு ரிசர்வ். அதாவது நம்மளது லயபிலிட்டியை விட நான் 5 கோடி கொடுக்கணும்னா என்கிட்ட 10 கோடி இருக்குன்னு அர்த்தங்க. புரியுது. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. வேற யாராவது? ஜெயராம் சார், உங்களது கருத்துக்கள். சார் எப்பயுமே நீங்க சூப்பர் தான் சார். நீங்க அதை கொஞ்சம் சூப்பரா பேசுறீங்க.
ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னா ரிசல்ட் காட்டுறோம் சார். உங்களுக்கு நாங்க வேலை செஞ்சு ஃபீல்ட்ல போய் ரிசல்ட் காட்டினாதான் சார் யூ ஆர் ஹாப்பி, வி ஆர் போத் ஹாப்பி. எஸ் அதானே அல்டிமேட் அதான். அதனால நாங்க இப்ப ரிசல்ட்டுக்கு அடுத்த லெவல் போறோம் சார். என்ன ஃபீல்ட்ல இறங்கணும், வேலை செய்யணும், உற்சாகமா இருக்கணும் அப்படின்ட்டு சார். அதோட முக்கியமான விஷயம் சார், நீங்க இவ்வளவு செய்யறீங்க, நல்லது விஷயம் பண்றீங்க, நாங்களும் உங்க ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் சார். ஓகேவா? ரைட் சார். நல்லா பிசினஸ் பண்ணுங்க சார், அதான் நமக்கு நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் அதான். அது மாதிரி நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இனி அடுத்து வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து பிளான் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா சார், நல்லது சார். ஓகே ஓகே ஓகே. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? உங்களது ஃபீட்பேக் இருந்தா சாட்ல போட்டு விடுங்க. அது மற்றவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் சென்டரை பத்தி, நம்மளுடைய பயிற்சி வகுப்பை பத்தி தெரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய இன்னும் அதிக பேருக்கு போய் இன்னும் சேராம இருக்கு. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறோம். நம்ம ரொம்ப எளிமையான காஸ்ட்ல நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம். அதை நிறைய முகவர்கள் வந்து இன்னும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. நான் இது ஏதோ எனக்கு கேன்வாஸ் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதிக பயன் பரட்டுங்கிறதுக்காக தான் சொல்றேன் நான். வேற யாரும் பேச விரும்புறீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அப்ப நான் பேசலாம்னு நினைச்சேன் சார், நான் கையை தூக்குறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்க சொன்னாரு. சார் நான் பேசலாம்னு அப்பதான் முடிவு எடுத்து கையை தூக்குனேன், அதுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நினைச்சீங்கன்னா உடனே அதை பண்ணிருங்க. பண்ணுவேன் சார். நான் சொல்றது உண்மையா பொய்யா? வாய்ப்பு வரும்போது அதை வந்து பயன்படுத்துறது இல்ல. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பேசிருக்கலாமோ நினைக்க கூடாது. எதா இருந்தாலும் பேசுங்க. பிளஸ்ஸா இருந்தாலும் பேசுங்க, நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பல கருத்துக்களை சொல்லலாம். நம்ம அதிகம் பேசணும். ஜெயராம் சார் சொன்ன மாதிரி உங்களது கருத்துக்கள் ஏதாவது அடுத்த ட்ரைனிங் என்ன மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்குங்கிற உங்க கருத்தை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இங்க ஷேர் பண்ண ட்ரைனிங்னா எனக்கு பர்சனலா கூட கூப்பிடுங்க. பர்சனல் நம்பர் கூட நீங்க போட்டு விடலாம். நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க சார். 2 லட்சத்துக்கு மேல கமிஷன் வாங்குறதுக்கு என்ன வழி சொல்லி சொன்னார்ல சார். அதை நம்ம நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு. எல்லாமே அதுல வந்துரும். அது வந்து எல்லாமே வந்துரும். வேற எதுவுமே வேண்டியதில்லை. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னோடு இணைந்திருந்து நானும் கற்றுக்கொண்டு நீங்களும் கற்றுக்கொண்டு அனைவரும் வளர்வதற்கான ஒரு சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா இந்த மதிய ஆயுதம் பயிற்சி மையம் விளங்குது. அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு தொடர் பயிற்சி வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விரைவில் தான், ஒரு கேப்பே இல்ல. விரைவில் இமிடியேட்டா அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன். அடுத்த மாசத்துல இருந்து வந்து கன்னியூ பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 6 மந்த் ப்ரோக்ராம் வந்து கன்னியூ பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், CEO ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரைனிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நன்றி சார். எல்லாத்தையும் நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.